வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிட் 1 வந்து இன்ட்ரொடக்ஷன் அபவுட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். யூனிட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ், ரிவ்யூ ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், இன்டெக்ரல்ஸ் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், gradient of a scalar, divergence of a vector, curl of a vector. So இதெல்லாமே basic concepts of electromagnetic fields. So second halfல important theorems and identities related to electromagnetic fields. So இதில் 3 theorems கொடுத்திருக்காங்க. Divergence theorem, Stokes theorem, Helmholtz theorem and null identities. Okay. First unit வந்து ரொம்ப சிம்பிளான unit. Okay. So we can easily score the marks from this first unit. ஸோ இந்த யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரும்னா இந்த டைவர்ஜன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம். இதோட ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரூஃப் வந்து பிக் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? தென் த நல் ஐடென்டிட்டிஸோட ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தியரம்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் வந்து கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா சம்டைம்ஸ் 8 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி எதுலேருந்து வரும்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து வரலாம். யூனிட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் கேட்கலாம். ரிவ்யூ ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா வந்து ஒரு தடவை 8 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதே போல் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே கோஆர்டினேட் சிஸ்டமோட டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்டெக்ரல்ஸ் வந்து ரேராக தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ மெயினாக இந்த சைடில் ரொம்ப இம்பார்ட்டன்னா கோஆர்டினேட் சிஸ்டமும் அதில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன் டெக்னிக்ஸும். ஓகே. தென் 2 மார்க்ஸில் அதிகமாக கேட்குறது வந்து கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலர், டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ வெக்டர், கர்ல் ஆஃப் அ வெக்டர். ஸோ இந்த 3 டாபிக்ஸும் 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் இந்த 3 டாபிக்ஸையும் பிக் கொஸ்டினில் கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் கொடுத்து கிரேடியன்ட், டைவர்ஜன்ஸ் அண்ட் கர்ல் ஆஃப் அ வெக்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டாப்பிக்கில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருன்றதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தியரம்ஸையும் நல்ல ஐடென்டிட்டிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதோட கோஆர்டினேட் சிஸ்டம்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நல்ல ஐடென்டிட்டிஸ், தட் இஸ் த லாஸ்ட் டாபிக் இன் திஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் சிலபஸ். ஸோ நல்ல ஐடென்டிட்டிஸில் வந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் வரும்னா ப்ரூவ் த நல்ல ஐடென்டிட்டிஸ். ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன், த கர்ல் ஆஃப் அ கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எந்த ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டிக்கும் கிரேடியன்ட் எடுத்து அந்த கிரேடியண்ட்டுக்கு கர்ல் ஆப்ரேஷன் எடுத்தோன்னா அதோட வேல்யூ எப்படி தான் இருக்கும்? 0ன்னு தான் இருக்கும். இதோட ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் ஐடென்டிட்டி என்னன்னு பார்க்குறோம். The divergence. Dotனா என்ன அர்த்தம்? Del dotனா divergence. So divergence of a curl of a vector is equal to 0. இந்த ரெண்டு நல்ல ஐடென்டிட்டிஸோட ப்ரூஃபையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இட் இஸ் நாட் த நல்ல ஐடென்டிட்டி, பட் இந்த ஐடென்டிட்டியும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம 5th யூனிட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன ஐடென்டிட்டினா del cross H. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலான்னா ப்ரூவ் த ஐடென்டிட்டி தட் இஸ் curl of any vector அப்படின்னு கேட்கலாம். curl of any vector na enna artham? del cross any vector. Okay, that is equal to del of del dot h vector minus del square h vector. இதை 2 மார்க்லையுமே கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரூஃப்லையும் பிக் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைவர்ஜன்ஸ் அண்ட் கர்ல் ஆப்ரேஷனில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா எப்போ வந்து ஒரு டைவர்ஜன்ஸ் 0வாக இருக்கோ அதை சொலினாய்டுன்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு கர்ல் வந்து 0வாக இருக்கிறத இரோட்டேஷனல்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன? கன்சர்வேட்டிவ். இதுவும் 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் டைவர்ஜன்ஸ் தியரம். டைவர்ஜன்ஸ் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் திஸ் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டைவர்ஜன்ஸ் தியரம் வித் இட்ஸ் அப்ளிகேஷன் கேட்பாங்க. ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் எழுதி அதோட ப்ரூஃப் எழுதணும். தென் அதோட அப்ளிகேஷனை நம்ம எழுதணும். புரியுதா? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு கொஸ்டின். இதே டாப்பிக்கில் ப்ராப்ளம் கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட் அண்ட் வெரிஃபை டைவர்ஜன்ஸ் தியரம் for the vector is equal to 4xi bar minus 2y squared j bar plus z squared k bar taken over the cube bounded by x is equal to 0, x is equal to 1, y is equal to 0, y is equal to 1 and z is equal to 0, z is equal to 1. ஸோ இந்த மாதிரி ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே பவுண்டட் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. we need to verify
இந்த வெக்டார் வந்து டைவர்ஜென்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இல்லையான்னு சொல்லணும். ஓகே, ஸோ சிமிலர்லி we can verify the divergence theorem considering the field A vector is equal to 2x by ax bar plus x square ay bar coulomb per meter squared and the rectangular parallelopipe formed by the planes வந்து x is equal to 0 to 1, y is equal to 0 to 2, z is equal to 0 to 3. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு டைவர்ஜென்ஸ் தியரமை வெரிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே ஐ ஜே கேன்னு கொடுத்துருந்தாலும் இங்கே யூஸ் பண்ணுற வேல்யூஸில் என்ன இருக்குது, 4x 2y ஸ்கொயர் z ஸ்கொயர். ஸோ இதெல்லாமே வந்து கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸில் தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் இது வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்லேயும் கொடுப்பாங்க. புரியுதா? ஸோ என்ன வெக்டார் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்க ஒரு கொஸ்டின்னா ஸ்டோக்ஸ் தியரமை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதோட ப்ரூஃப் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தியரம் அண்ட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் வெக்டார். ஓகேவா? ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தியரம்னா என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். டைவர்ஜென்ஸ் தியரம்னா என்ன, வால்யூம் இன்டெக்ரலையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் ரிலேட் பண்ணுறது. ஸ்டோக்ஸ் தியரம்னா லைன் இன்டெக்ரலையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் ரிலேட் பண்ணுறதுக்கான தியரம். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தியரம் வந்து கம்பைன்ட் வித் தட் டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் ஆப்ரேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் வெக்டார். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தியரம் பேஸ் பண்ணி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதை 2 மார்க்லையும் கேட்கலாம், பிக் கொஸ்டினில் டிரைவ் பண்ண சொல்லியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் coordinate system. So coordinate system is also very important. Repeated 2 times in the question கேட்டிருக்காங்க. Explain the different types of coordinate system and its transformation techniques. Okay, so 3 types of coordinates என்னென்ன இருக்குன்னா rectangular or Cartesian coordinates, cylindrical coordinates, spherical coordinates. So இந்த 3 types of coordinates ஐயும் explain பண்ணிட்டு அதோட transformation techniques ஐயும் explain பண்ணணும். So one time எப்படி கேட்டிருந்தாங்கன்னா explain the transformation of Cartesian to cylindrical and Cartesian to spherical coordinates. So எப்படி வந்து ஒரு கார்டீசியனை சிலிண்ட்ரிக்கலாகவும் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுன்றத செப்பரேட் 8 மார்க் கொஸ்டினாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வரவும் சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதெல்லாமே ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸ் இங்கே ஏ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. A பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, x is equal to 2, y is equal to 3, z is equal to -1. அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். கரெக்டாக? இங்கே B பாயிண்ட் எப்படி இருக்குது, r is equal to 4, theta is equal to 25 degree, phi is equal to 120 degree. இது வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் A பாயிண்ட். A வந்து கார்டீசியனா, ஸோ XYZ என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், அதாவது r theta phiல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. பி வந்து ஸ்பெரிக்கல் இருக்கா, இந்த ஸ்பெரிக்கலை என்னவா மாற்றணும், கார்டீசியன் கோஆர்டினேட்ஸாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஓகே, 8 மார்க் கேட்கும்போது அவங்க டி கம்பைன் பண்ணுவாங்க. இந்த கார்டீசியனை ஆர் தீட்டா ஃபைக்கு நம்ம மாற்றணும். அதே மாதிரி இந்த பி பாயிண்ட் இருக்கா, இந்த பி பாயிண்ட் இருக்கா, ஸோ இது என்னவா மாற்றணும், XYZ டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த கிவன் வெக்டார். A vector is equal to y(ax bar plus x(ay bar plus x squared by square root of x squared plus y squared az bar) from Cartesian to cylindrical coordinate. So x, y, z வந்தாலே அது Cartesian. அது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, cylindrical coordinate. cylindricalனா rho, phi, z. சம்டைம்ஸ் கொஸ்டினில் இந்த ரோவை வந்து r1 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ரோனாலும் ரேடியஸ் தான், r நாலும் ரேடியஸ். புரியுதா? So next, transform the vector. A vector is equal to 4ax bar minus 2ay bar minus 4az bar at point x is equal to 2, y is equal to 3, z is equal to 4 to spherical coordinates. So இந்த மாதிரி நம்மளுக்கு வெக்டார் கொடுத்துருவாங்க, அதோட பாயிண்ட் வேல்யூஸும் கொடுத்துருவாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பெரிக்கலோட கோஆர்டினேட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்பெரிக்கலோட கோஆர்டினேட்ஸ் வேல்யூனா ஆர் தீட்டா ஃபை. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரம்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, நல்ல ஐடென்டிட்டிஸ் பார்த்துக்கோங்க, கோஆர்டினேட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இன்டெக்ரல்ஸ் இன் இஎம்எஃப் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்டதில்லை. பட் உங்களுக்கு இருந்தாலும் இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலான்றதை சொல்லிடுறேன். எக்ஸ்பிளைன் இன் டீடைல் லைன், சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபங்க்ஷன்ஸ். லைன் இன்டெக்ரல்னால் எப்படி எழுதுகிறோம், சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னால் டபுள் இன்டெக்ரல் இருக்கும், வால்யூம் இன்டெக்ரல்னால் ட்ரிபிள் இன்டெக்ரல் இருக்கும்.
புரியுதா? நெக்ஸ்ட் டாபிக் ரிவ்யூ ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ இந்த டாப்பிக்கில் மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பட் பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பிக் கொஸ்டின் கேட்டாலும் அதில் இருந்து இந்த எல்லா 2 மார்க்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பிக் கொஸ்டினாக எழுதிடலாம். ஸ்கேலர்னா என்ன, வெக்டார்னா என்ன, வெக்டார் அடிஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன்னா என்ன, இதெல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? அதே போல் இந்த டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்டோட பேசிக் லாஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறோம், இதெல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் 2 மார்க் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே சப்போஸ் இங்கே 8 மார்க்லேயோ இல்லைனா 13 மார்க்லேயோ கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க இது வரைக்கும். எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து சில வெக்டார்ஸ் கொடுத்துருவாங்க, வெக்டார்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். பட் மேக்ஸிமம் வந்து அதிகமாக இது வரைக்கும் கேட்டிருக்கிறது பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 2 வெக்டார்ஸ் வந்து பேரலாக இருக்கணும்னா அதோட கண்டிஷன் என்னென்னா, அந்த வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்கணும். அதே மாதிரி 2 வெக்டார்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா அதோட டாட் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும், 0வாக இருக்கணும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வெக்டார் வந்து நம்ம எடுத்திருக்கோம், ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் பார், ஏஒய் பார், ஏஇசட் ஏஇசட் பார். இந்த ஏஎக்ஸ் ஏஒய் கேபிட்டல் ஏஎக்ஸ் எல்லாமே வேல்யூஸ். சம்டைம்ஸ் அவங்க எப்படி கொடுக்கலாம், 2ஏஎக்ஸ் பார், இங்கே 3ஏஒய் பார் மைனஸ் 5ஏஇசட் பார்னு கொடுக்கலாம். ஓகே, அதை தான் அந்த வேல்யூஸ் தான் அப்படி எழுதியிருக்கோம். அதே மாதிரி பிக்கும் எழுதியிருக்கோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்னா அதோட ஃபார்முலா இது தான். ஓகே, இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏஎக்ஸ் பார், ஏஒய் பார், ஏஇசட் பார், ஏஎக்ஸ் ஏஒய் இசட், பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் எடுக்கணும்னா ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஷோ தட் த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4ax bar minus 2ay bar plus 2az bar and b bar is equal to minus 6ax bar plus 3ay bar minus 3az bar are parallel to each other. So இந்த ரெண்டு வெக்டார்ஸும் parallel-ஆன நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ parallel-னா என்ன கண்டிஷன் சொன்னோம், a வெக்டார் cross b வெக்டார் is equal to 0னா அது parallel. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பெர்பெண்டிகுலரான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. பெர்பெண்டிகுலர்னா என்ன ஃபார்முலா, a வெக்டார் டாட் b வெக்டார் is equal to 0. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ அதே மாதிரி சில ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு வெக்டார்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்குலர் செப்பரேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, a டாட் b பை டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் b. ஸோ டிட்டர்மினன்ட்னு என்ன சொல்கிறேன், மேக்னிடியூட் வேல்யூஸ். ஸோ ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட் வேல்யூஸ் எப்படி எடுப்பீங்க, டிட்டர்மினன்ட்னா என்ன, மேக்னிடியூட் வேல்யூஸ். கரெக்டாக? ஸோ b பாரோட மேக்னிடியூட் எப்படி எடுப்போம், 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ தட் இஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஹியர். இது வந்து ஆங்குலர் செப்பரேஷன், தட் இஸ் தீட்டா வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் எப்படி எடுப்போம், நார்மல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் bx மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் by மைனஸ் ஏஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் bz மைனஸ் az த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லாஸ்ட் டாபிக் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து 2 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ லாஸ்ட் டைம் இதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங்னு கொடுத்து கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் வித் எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரேராக இந்த மாதிரி பிக் கொஸ்டின்லேயே கேட்கலாம், பட் டெஃபினட்டாக 2 மார்க்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலர்னால் நம்மளுக்கு தெரியும், ஸ்கேலருக்கு மட்டும்தான் கிரேடியன்ட் எடுக்க முடியும். அதோட சிம்பிள் வந்து டெல் இன்டூ த ஸ்கேலர் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலர் ஃபங்க்ஷனை தான் கிரேடியன்ட்னு நம்ம சொல்கிறோம். கிரேடியன்ட்டோட அவுட்புட் வந்து வெக்டாராக இருக்கும். திஸ் இஸ் த ஃபார்முலா இன் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் எக்ஸாமில் ரைட் த கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் இன் 3 கோஆர்டினேட்ஸ் இருப்பாங்க. அதாவது கார்டீசியன்லேயும் எழுதணும், சிலிண்ட்ரிக்கல்லையும் எழுதணும், ஸ்பெரிக்கல்லையும் எழுதணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டர். டைவர்ஜென்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், ஸ்ப்ரெட்டிங் அவுட் அ டைவர்ஜிங் ஆஃப் குவான்டிட்டியை தான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ டைவர்ஜென்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோம், டெல் டாட். டெல் டாட் வந்தாலே அது டைவர்ஜென்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் கர்ல் ஆஃப் அ வெக்டர். கர்ல் ஆஃப் அ வெக்டர்ன்றது என்னது, ரொட்டேஷன் தான் கர்ல் ஆஃப் அ வெக்டர். ஓகே, ரொட்டேஷன் ஆர் ட்விஸ்ட் ஆஃப் அ பர்டிகுலர் வெக்டர். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா என்ன, del cross a vector that is equal to determinant of ax bar, ay bar, az bar, dou by dou x, dou by dou y, dou by dou z, ax, ay, az. இது வந்து லைக் நம்மளோட
கிராஸ் ப்ராடக்ட் மாதிரியே இருக்கா? பட் கிராஸ் ப்ராடக்ட்டில் வந்து இங்கே ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் வரும். இங்கே நெக்ஸ்ட் வந்து ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் வரும். இங்கே வந்து பிஎக்ஸ் பிஒய் பிஇசட்னு வரும். கரெக்டாக? இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். இந்த இடத்துல டெல் கிராஸ்னால் என்ன தெரியுமா? டெல்லுன்னா டிஃப்ரென்சியேஷன். ஸோ செகண்ட் ரோவில் என்ன தான் வரும்? டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட்னு வரும். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம சொன்னதான். சொலினாய்டல்னா என்ன அர்த்தம்? டைவர்ஜன்ஸ் ஜீரோவாக இருக்கணும். இரோட்டேஷனல்னா கர்ல் வந்து ஜீரோவாக இருக்கணும். இந்த கர்ல் ஜீரோவாக இருந்ததுன்னா அது எப்படி சொல்லலாம்? கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? கிரேடியன்ட் கர்ல் அண்ட் டைவர்ஜன்ஸில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க. அந்த வெக்டார் கொடுத்துட்டு ஃபைண்ட் த டைவர்ஜன்ஸ் அண்ட் கர்ல் ஆஃப் அ வெக்டார்னு கேட்பாங்க. அப்போ இந்த கர்ல் அண்ட் டைவர்ஜன்ஸோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அந்த வெக்டாரோட நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு வெக்டாருக்கு நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது அந்த வெக்டார் வந்து சொலினாய்டல் வெக்டாரா இல்லைன்னா இர்ரோட்டேஷனல் வெக்டாரான்னு கண்டுபிடிக்கிறது தான் நேச்சர். ஓகே, ஸோ அப்போ இர்ரோட்டேஷனல் வெக்டாரா சொலினாய்டலான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? சொலினாய்டலாக இருக்கணும்னா இதுக்கு வந்து டெல் டாட் எஃப் வெக்டார் வந்து ஜீரோவாக இருந்தால் அது சொலினாய்டல்னு சொல்லுவோம். அதே டெல் கிராஸ் எஃப் வெக்டாராக இருந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அதை இரோட்டேஷனல் வெக்டார்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா இந்த கிவன் வெக்டார் வந்து ரொட்டேஷனல் வெக்டார்னு சொல்லுவோம். புரியுதா? ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதோட நேச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனையும் இந்த வெக்டாரில் அப்ளை பண்ணி பார்க்கணும். புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டைவர்ஜன்ஸ் ஆஃப் கிவன் வெக்டார். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? phi rho z. ரோ phi zனா இது என்னது? சிலிண்ட்ரிக்கலுக்கும் டைவர்ஜன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பெரிக்கலும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த கர்ல் ஆஃப் அ கிவன் வெக்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஷோ தட் த கிவன் வெக்டார் இஸ் போத் சொலினாய்டல் அண்ட் இரோட்டேஷனல். கொடுத்துருக்கிற வெக்டார் வந்து இரோட்டேஷனல் அண்ட் சொலினாய்டலான ஃபைண்ட் அவுட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் வந்து எப்படி கேட்கலாம்னா, இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஸோ தட் ஏ வெக்டார் இஸ் சொலினாய்டல். அதாவது ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டாரில் இது வந்து ஏஎக்ஸ் பாரோட வேல்யூ, இது ஏஒய் பாரோட வேல்யூ, இது வந்து ஏஇசட் பாரோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல ஏன்னு வந்திருக்கா. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் வித் அ கண்டிஷன் சொலினாய்டல். சொலினாய்டல் கண்டிஷன்னா இந்த இடத்துல இந்த டெல் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்ற கண்டிஷன் அப்ளை பண்ணி இந்த ஏயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். யூனிட்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னன்றத. ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்காங்க, வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ன்ற கொஸ்டின் 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட சோர்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா சார்ஜ் அட் ரெஸ்ட் கண்டிஷன். ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி சார்ஜ் இன் மூவிங் கண்டிஷன் வந்து ப்ரொடியூசஸ் ஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோட சோர்ஸ் என்னென்னா மூவிங் சார்ஜஸ் இன் த டைம் வேரியிங் ஃபீல்டு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் 2-3 டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எல்லா டாபிக்ஸையுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் படிக்கும்போது இப்படி பிரிச்சுக்கோங்க. தியரம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதோட ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரூஃபோட பார்த்துக்கோங்க. நல்ல ஐடென்டிட்டிஸோட ப்ரூஃபையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் 2 மார்க் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் கம்பைன் பண்ணி பிக் கொஸ்டினாக எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அதையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.